இதில் பாருங்க மருந்து வச்ச பக்கத்தை எப்படிக்குன்னு பாருங்க. ஓகே ஐயா வந்து இப்போ பாருங்க மருந்து வந்து கலந்துட்டு அடிக்க போகிறார். இந்த பூச்சிகளுக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்காண்டி மருந்துகள் வந்து அண்ணன் வந்து ஐயா வந்து அடிச்சு நிற்கிறார். முட்டைக்கோவா தோட்டம், ஒரு அழகான ஒரு முட்டைக்கோவா தோட்டத்துக்கு வந்து நிற்கிறேன். நாத்துக்கடையில் வந்து இங்கே பாருங்க பாகக்காய் வந்து காய்ச்சி வந்து தொங்குது. இதில் வந்து அந்த கொடி வந்து எத்தனை வருஷமா சரிங்க தோட்டம்? பரம்பரையாக சின்ன சின்ன காய்கள் எல்லாம் வந்து காய்ச்சி தொங்குது. எத்தனை மாத பயிர்? மேலே நாங்கள் நினைக்கிறது எல்லாம் ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லி, ஆனால் நிறைய கஷ்டப்பட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ரவுண்டாக மேலே அப்படியே ரவுண்டாக வரும். என்ன கோடிகள் எடுக்கிறாக்களும் இருக்கணும். அது சொன்னேன் என்ன இப்போ இன்னொரு 10 நாளில் வந்துடும். இன்னொரு 10 நாள் வந்துடும். வந்துடும். இல்லாட்டில் சம்பளை போட்டு சம்பளை இல்லை மருந்துகள் அடிக்கிறது முதமாக வந்து கட்டுப்படுத்த இல்லாதோ கட்டுப்படாது. அங்கே வருங்க அப்படியே நீட்டுக்கு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தங்கொடி அப்படி நீட்டுக்கு வச்சுருக்கு. ஒவ்வொரு பயிற்சிகள் என்ன மாதிரி செய்கிறது, மற்ற சந்தைகள் எடுத்து போடுறது. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் சம்மந்தமான ஒரு காலி, ஒரு பயிற்சியை வந்து எப்படி செய்கிறது என்ன மாதிரின்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கோப்பாய் பகுதியில் வந்து நிற்கிறேன். குறிப்பாக இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோவா பயிற்சிகை. இந்த இடத்துல வந்து நான் போயிட்டு வர்ற வழக்கம் அதிகமாக தோட்டங்கள் எல்லாம் போய் எடுக்கலாம், எங்கே எடுக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இன்றைக்கு இந்த இடத்துல இந்த கோப்பாய் பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டைக்கோவா ஒரு 5000 ரூபா வந்து மருந்தடிச்சு கொண்டு இருந்தார். அப்போ நான் இவ்வளோ நாளும் வந்து முட்டைக்கோவா பயிற்சியை வந்து எடுத்துருக்கிறோம். ஆனால் வந்து அதை வளர்ந்து வரைக்கல, அதை எப்படி பயிற்சியை வந்து செய்கிறது, என்ன மாதிரி மருந்தடிக்கிறது, அதை வந்து எப்படி வளர்க்குறது, எத்தனை நாளில் வந்து அறுவடை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் முழுமையான காலியாக வந்து முட்டைக்கோவாக இன்னும் பார்க்கல. பூக்கோவாவுக்கு கூட அன்றைக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அது இப்போ தான் முளைச்சி வந்திருந்தது. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதிகமாக சமையலில் வந்து பாவிக்கிற வறுத்து சாப்பிடுவோம் முட்டைக்கோவா. உண்மையிலே வந்து 240 ரூபா 250 ரூபா எல்லாம் வந்து இந்த ஒரு கிலோ வந்து போனது. இன்றைக்கு வந்து எனக்கு நான் நிற்கக்கூடிய போதைக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரி வச்சுக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இங்கால இது வந்து பைட்டின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு சில கண்டுகள் வந்து பட்டு போயிருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா முட்டைக்கோவா பயிற்சியை வந்து ஐயா வந்து மருந்து அடிச்சு நிற்கிறாரு. நாங்கள் வந்து இந்த பகுதியால் வந்து போய் என்ன மாதிரி செய்கிறார் என்றதை வந்து அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். பாருங்க இதில் வந்து நான் நினைக்கிறேன் இந்த பைத்தங்கொடி எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து அறுவடை செஞ்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பட்டுடுது. அங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல கண்டுகள் நிற்கிது. இங்கே வந்து பாருங்கள் இதில் வந்து பாகக்காய், இங்கே பாருங்கள் பாகக்காய் வந்து காய்ச்சி வந்து தொங்குது. இதில் வந்து அந்த கொடி மாதிரி அமைச்சு செஞ்சுருக்காங்க. அப்படியே இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் எல்லாம் வந்து செய்கிறாரு. இதில் வந்து மிளகாய், இங்கே பாருங்கள் கறிமிளகாய் வந்து இந்த இடத்துல வந்து கறிமிளகாய் இருக்குது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா கத்திரிக்காய் எல்லாம் இதில் எல்லாம் அறுவடை செஞ்சுருக்காங்க. இது வந்து நட்டு நிறைய நாள் இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். கத்திரிக்காய் இங்கே பாருங்கள் சின்ன சின்ன காய்கள் எல்லாம் வந்து காய்ச்சி தொங்குது, நல்லா இருக்குது. ஓகே, இதுக்குள்ள வந்து அந்த கீரை வந்து பெரிய அளவில் வந்து வளர்ந்துருக்குது. இப்போ நாங்கள் வந்து இதில் ஐயா வந்து மருந்தடிக்க போகிறார் முட்டைக்கோவாக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தண்ணி கலந்து கொண்டு இருக்கிறார். இங்கே பாருங்கள் ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த பகுதியா கோப்பை? இந்த இடத்து இந்த சரியான அட்ரஸ் என்ன ஐயா? கோப்பை தெற்கு ராசவீதி. ரைட். பொதுவான கடியங்காடு ஓகே. நீங்கள் இந்த தோட்ட பயிற்சிகள் தோட்டத்தில் வந்து எத்தனை வருஷமா செய்கிறீங்க தோட்டம்? பரம்பரை தான் தொழில். ரைட். இப்போ என்னத்துக்காண்டி இப்போ இந்த மருந்து கலக்குறீங்க? கோவாக்கு நீங்கள் கலக்குறீங்க என்ன இந்த மேலே மருந்து அடிக்கிறது. இப்போ இதுக்கு மருந்து இதுதானே என்ன இதா மருந்து? ரைட். இதுக்கண்டு அந்த கோவாக்கண்டு தனியாக இந்த மருந்து இருக்கா? அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே அடிக்கலாம். இது வந்து என்னென்ன பயிற்சியை அடிக்கிறோம் நாங்கள் பூச்சி வராமல்? எல்லா பயிருக்கும் அடிக்கலாம், எல்லாத்துக்கும் அடிக்கலாம். ரைட். இப்போ ஐயா வந்து பாருங்க அந்த மருந்து வந்து கலந்து இங்கே மருந்தெல்லாம் இதில் வந்து இருக்குது. நிறைய போத்தில் கிடக்கு என்ன ஃபுல்லாக தோட்டம் தான். ரைட். எல்லாத்தையும் பாவிக்கிறான் என்ன பாருங்க. இப்போ வந்து இதை கொழுகி கொண்டு இப்போ அந்த மோட்டர் மூலமாகலாம் அடிக்கிறவே இல்லை, மோட்டர் தண்ணியா இந்த மருந்து அடிக்கிறவே இல்லை, அது அப்படின்னு செய்கிறவங்க அது வந்து இந்த கூட வேஸ்ட் ஆகும் என்ன மருந்து. அதோட பெருந்தோட்டங்களுக்கு தான். ரைட். நான் அந்த பொயில இதுகளுக்கு தான் கொஞ்சம் கூட பார்த்தேன் அப்படி பெரிய தோட்டங்களுக்கு. ரைட். ஓகே. ஐயா வந்து இப்போ பாருங்க மருந்து வந்து கலந்துட்டு அடிக்க போகிறார். நாங்களும் போய் என்ன மாதிரி பயிர் வந்து முட்டைக்கோவா வந்திருக்குது, அது மட்டும் இல்லாமல்
இந்த முட்டைக்கோவா வந்து எப்படி பயிரிடுறது இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து கேட்போம். இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து வளர்ந்துட்டுது. இது வந்து இப்போ நட்டு எத்தனை நாள் ஐயா? நட்டு இப்போ ஒரு 25 நாள். 25 நாள் ஆச்சா? 25-30 நாளைக்குள்ள இருக்கும். ரைட். இது எத்தனை மாதம் பயிர்? இது 3 மாதம். 3 மாதம். ரைட். பாருங்க முட்டைக்கோவா வந்து 3 மாத பயிராம். 3 மாதத்தில் வந்து வளர்ந்துருமாம். இது வந்து என்ன மாதிரி நீங்கள் வந்து நீங்களே உருவாக்குறதா? இல்லை, நாங்கள் நாற்று வண்டி மேடை போட்டு நாற்று நீங்களும் இப்போ கடையில் பண்ணுறதா? நாற்று கடையில் பண்ணுறது. ரைட். தானே வெளிநாட்டாங்க. நீங்கள் அதுக்கான ஒரு மேடை வந்து போடுறேன் என்ன? மேடை போட்டு மேடை போட்டு எத்தனை நாள் அது வந்து கொண்டு வந்து முளைக்கும்? நட்டு போட்டு 7 நாற்று முளைச்சிடும். 7 நாளே முளைச்சிடும். அதை பிறகு நீங்கள் பாத்தி கட்டி நடுறது. அது பிறகு 21 நாள் நடலாம். ரைட். இங்கே பாருங்க இது வந்து இப்போ எத்தனை நாட்டு? 20 நாளா? இல்லை, 1 மாதம் ஆகுது. 1 மாதமா தானே? ரைட். இப்போ இன்னும் 2 மாதம் இருக்கு என்ன? 2 மாதம் இருக்கும். ரைட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ரவுண்டாக மேலே அப்படியே ரவுண்டாக வரும் என்ன? ரைட். இந்த இலையில எல்லாம் வந்து பாருங்க எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு சொல்லி. இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டைக்கோவா இப்படி அந்த சுருண்டு பாருங்கள் உள்ளுக்கு வந்து இருக்குது. எல்லாமே வந்து அப்படி தான் வந்து வரும். எத்தனை நாளில் வந்து அந்த உருண்டையாக வாரது? இல்லை, இப்போ இன்னொரு 10 நாளில் வந்துடும். இன்னொரு 10 நாள் வந்துடும். சில முட்டைகள் வந்துடும். 10 நாளில் வந்துடும். ரைட். நீங்கள் இதை ஒன்றும் பார்த்து அடிக்கணும் மருந்து தானே? இங்கே பாருங்க இது வந்து உள்ளுக்கு போடும். ரைட். எல்லாத்துக்கும் வந்து இப்போ இதுக்கு எத்தனை கண்டு வச்சுருக்கீங்க? இது ஒரு இதுக்கென்று சொன்னால் இந்த 3 வரப்பு வச்சுருக்கிறேன். 3 வரப்புக்கு நாற்றாண்ட ஒரு 3000 நாற்று வரும். 3000 கண்டு. ரைட். இது வந்து இப்போ நீங்கள் அந்த இலையிலெல்லாம் வந்து ஒடிச்சு கொடுக்குறீங்க கடைக்கு சந்தைக்கு? கொடுக்கலாம். இப்போ ஒடிக்கல அது. இப்போ இந்த மண்ணெண்ணைக்கே கொஞ்சம் அணை ஒடிக்கலாம். ஆனால் அது இப்போ கொடுக்கலாம் எல்லாமே. அதோட கடுமை ஒடிக்கல அதில். ரைட். அது அந்த மேலே வந்த அப்புறம் தான் நாங்கள் ஒடிக்கலாம். வெட்டைக்குள்ளே வெட்டைக்கா ஒடிக்கலாம். ரைட். இது வந்து முட்டைக்கோவானே? இலக்கோவாண்டா கொஞ்சம் பரவாயில்ல. இலக்கோவாண்டா ஒடிச்சு விடலாம். இது வந்து முட்டைக்கோவான்றபடியாக பாருங்க அந்த வந்து கூம்பி வந்து மருந்தணைக்கும் வந்து அப்படி தான். இது வந்து நீங்கள் எத்தனை நாளைக்கு இருக்கா அந்த தண்ணி கட்டுறது மருந்தடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்? இந்த மாதிரி தண்ணி கட்டுறோம். 4 நாளைக்கு இருக்கா தண்ணி கட்டுறோம். 4 நாளைக்கு இருக்கா மருந்து 7-8 நாள் 10 நாளைக்கு இருக்கா? ரைட். இதாக பார்த்து தண்ணியை பார்த்து. இப்போ இதில் நீங்கள் வந்து இப்போ உலகத்துக்கும் இப்போ 3 வரப்புக்கு வச்சுக்கிறீங்களானே உங்களுக்கான ஒரு செலவினம்ட்டா அவ்வளோ வரும். இப்போ நீங்கள் வந்து பயிற்சி செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ சிலவல் கூட தானே. இப்போ ஒவ்வொரு மேலே தானே விலையெல்லாம் கூட தானே. ஒரு லோரி எருவே 1,10,000 ரூபா. சிலவல் இப்போ எவ்வளோ போகுது முட்டைக்கோவா கிலோ? கொஞ்சம் ரக்கம் இப்போ 150. 150 வந்துட்டு 150 200 விற்கிறாங்க. 100 போகுது. இது நீங்கள் உள்ளூருக்கே கொடுக்குறதா இல்லாட்டி வழியில் தமிழில் அப்படி ஏற்றுறதா? சம்பளையும் போடுறாங்க. எல்லாமே பார்த்து இங்கேயும் கொடுக்குறது. விலையை பார்த்து கொடுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் டிரெக்டாக கொடுக்குறதோ இல்லாட்டி ஒரு தரகராக வச்சு கொடுக்குறதோ? இல்லை, சிலர் வந்து வேண்டுவாங்க. ரைட்டு. வியாபாரமே வந்து வேண்டுவாங்க. இல்லாட்ட லோரியில் சம்பளை போட்டு தமிழை. ரைட். பாருங்க எப்படி வந்துக்கிட்டு பாருங்க. எல்லாம் பெருசாக இல்லை சடைக்கு வளருது என்ன? மேக்ஸிமம் இப்போ ஒரு கோவான்னு சொல்லி சொன்னால் ஒன்று இப்போ நாங்கள் அறுவடை செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் எத்தனை கிலோ நிற்கும்? 3/4 கிலோ 1 கிலோ நிற்குமா? இல்லை, சில கோவால் நல்லபடியாக பராமரிப்பை பொறுத்து 2 கிலோ கிட்டே வரும். ரைட். 2 கிலோவும் வருமே. பாருங்க இந்த ஓட்டை வாரது அதுக்கு தான் நீங்கள் அடிக்கிறீங்க என்ன மருந்து எல்லாமே. ஆனால் இப்போ இதை வந்து இந்த ஓட்டையில் வராமல் நான் ஒன்றும் செய்யவும் இல்லை என்ன? செய்யுமில்ல. இந்த கோவா பயிர் கொஞ்சம் பூச்சி கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா மற்றதை விட கொஞ்சம் கடினம். இல்லை மருந்துகள் அடிக்கிறது முதமாக அது வந்து கட்டுப்படுத்தலாதோ? சில கட்டுப்படாது. அந்த பூச்சி இந்த பறக்கிற பூச்சிகள் இருக்குல்ல, கட்டுப்படுறது கஷ்டம். மருந்துகள் பெருசாக இங்கே இல்லை. இப்போ நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க? இங்கே பைத்தன் நிற்கிறேன். பைத்தன் கூட தானே? பைத்தன் என்ன மாதிரி போகுது இப்போ கிலோ? பைத்தன் கொஞ்சம் வீடாக போகுதா? ரைட். 400 ரூபா அப்படி போகுது. அங்கால இது பிறகு வச்சுங்க இஞ்சாலே என்ன? இஞ்சால பிறகு. ரைட். ஓகே பாருங்க 3 பரப்பு கோவா தோட்டம் முட்டைக்கோவா பாருங்க எப்படி செய்கிறான்னு சொல்லி. இடைக்க வந்து இந்த கீரை வைக்கிறது என்ன? நாங்கள் ஊடு பயிராக கீரை போடணும். அதிகமாக எல்லா பயிருக்கும் கீரை போடுறது என்ன? இங்கே அப்படி தானடா கொஞ்சம். ஆமாம். இப்போ நான் அன்றைக்கு வந்து இனிவிலுக்க பொயில் எடுத்துறேன். பொயிலேக்கே அதிகமாக போட்டு ஏன்னு கேட்க சொல்லிச்சுன்னா அப்போ தான் எங்கட செலவுல கொஞ்சம் கட்டுப்படியாக நம்ம சொல்லிச்சுனா சமாளிக்கலாம்.
சமாளிக்க வேணும் வேணேன். வேற என்னென்ன சரிங்க நீங்கள்? வேறு கத்திரி வச்சுனா கொஞ்சம் அது நோய் பிடிச்சிட்டுது. நோய் பிடிச்சிட்டேன்னு அதான் அங்கே பார்த்தேன். இப்போ எல்லாம் வச்சிருக்கு இப்போ இதுக்குள்ள என்ன கறிமிளகாயம் இருக்குது, பைத்தம் இருக்குது. இதுக்கு நீங்களே முதல்ல கீரை வச்சுருந்தீங்க ஃபுல்லாக? கீரை என்ன நான் முதல்ல வந்தேன் இங்கே வந்து கீரை எடுப்போம்னா நீங்கள் முடிய 4 மணிக்கு வரைச்சிருந்தீங்க, 4:30க்கு. நான் பிறகு வரவே இல்லை. சரி ஓகே, இன்றைக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்க, இதில் வந்து முட்டைக்கோவா வந்து வச்சுருக்காங்க. கிடைக்க வந்து பாருங்க அப்படியே கீரை. இதெல்லாம் இப்போ அறுவடை செய்யலாம் போட கீரை பிடிங்கிறோம். ரைட். இப்போ நாளே கொடுக்கலாம் போட கீரை கடைக்கு. கொஞ்சம் முட்டை இருக்கிற ரைட். அங்கால நிறைய இருக்கு என்ன? ரைட். ஓகே பாருங்க, அப்படி தான் வந்து ஒண்டா பார்த்து இது பாருங்க. மருந்து அடிச்சு அப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த பூச்சியெல்லாம் பறக்குது. இங்கே பாருங்க, இந்த பூச்சியெல்லாம் வந்து பறக்குது பாருங்க. மருந்து அடித்த உடனே அப்படியே பறக்கும். அப்போ இன்னும் அறுவடை செய்கிறதுக்கு 2 மாதம் இருக்குது. ரைட். இப்போ இதில் எவ்வளவு வந்து ஒரே தரத்தில் நீங்கள் அறுவடை செய்கிறது? ஒரே தரத்தில் வந்து அறுவடை செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் மொத்தமாக எத்தனை கிலோ நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? அண்ணளவா உங்களோட ஒரு கணிப்பும்படி 1500 கிலோ. ரைட். ஓகே, அந்த நேரம் கொஞ்சம் விலை கூடியிருந்தா நல்லதான். அது வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இல்லையாண்டா கொஞ்சம் நட்டம் இருக்கு. அதானே நட்டம் பெறா அதானே. இப்போ நீங்களே மினக்கடுறபடியா எல்லாம் ஓகே இருக்கும். என்ன ஆக்களை வச்சு செய்கிறேன்னா கொஞ்சம் கஷ்டம். ரைட். பாருங்க, இன்றைக்கு வந்து பாருங்க முட்டைக்கூவா பாருங்க பயிற்சியை உண்மையிலேயே நல்ல அழகான ஒரு முட்டைக்கூவா தோட்டம். இப்போ வந்து இந்த பூச்சிகளுக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்காண்டி மருந்துகள் வந்து அண்ணன் வந்து ஐயா வந்து அடிச்சு பண்ணிக்கிறார் பாருங்க. மற்றதில் இன்னொரு விஷயம், இதில் நீங்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகள்ண்டா என்ன? இதில் பீட பிரச்சனை கொஞ்சம் கடுமைங்க. என்னண்டு இந்த பூச்சி பிரச்சனை என்ன? மற்றபடி சந்தை வாய்ப்பு அந்த உரிய நேரத்தில் அந்த சரியான ஒரு விலை கிடைச்சுன்னு சொல்லி சொன்னால் இன்னும் சந்தோஷமா இருக்கும். இப்போ அந்த சிலதுகள் வந்து நல்லா வளர்ந்துருக்குது, சிலதுகள் வந்து இந்த வளராமல் அப்படி இருக்காத காரணம் என்ன? இதுவரை வந்து சில அந்த பட்டதுக்கு வச்சது. ரைட். படுகண்டு. ரைட். பாருங்க என்ன அடிச்சு முடிஞ்சா நீங்கள் வாங்க நீ அடிங்க. ஓகே, இப்போ எவ்வளோ நேரம் எடுக்கும்? இவ்வளோ ஃபுல்லாக அடிச்சு முடிக்கிறேன்டா? ஒரு 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் டக்கரகன்னு அடிக்கிறேன் என்ன? ரைட். அப்படித்தான் பாருங்கோ. நான் இப்போ முட்டைக்கோவா தோட்டம், ஒரு அழகான ஒரு முட்டைக்கோவா தோட்டத்துக்கு வந்து நிற்கிறேன். மேலே பார்த்த உடனே அவ்வளவு வந்து அழகாக இருந்தது. மேலே நாங்கள் நினைக்கிறது எல்லாம் ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லி, ஆனால் நிறைய கஷ்டப்பட்டு தான் இப்படியான பயிர்களை, அதாவது உணவு பயிர்களை விளைவிச்சு அதுக்கு பிறகு தான் வந்து சந்தைக்கு வருது. அந்த சந்தைக்கு வர பயிர்களை நாங்கள் எடுத்து வேண்டி நாங்கள் சாப்பிட்றோம். அப்படி நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியெல்லாம் பாருங்க இந்த பயிற்சிகள் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். நல்லா அழகாக இருக்குது. 3 பரப்புக்கு வந்து இந்த தோட்டம் வந்து வச்சுருக்கிறார். அங்கால வரங்க அப்படியே நீட்டுக்கு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தங்கொடி அப்படி நீட்டுக்கு வச்சுருக்கு. இங்கால இதுக்குள்ள கிடைக்க கீரை மண்ணட்டு இருக்குது. இப்படித்தான் மக்களை பாருங்க. மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. முட்டைக்கோவா தோட்டம் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் பின்னேரம் ஒரு கிட்டத்தட்ட 4 மணிக்கிட்ட ஆகுது, 4:30 ஆகுது. இதில் பாருங்கள் மருந்து வச்ச பக்கத்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கு. இப்போ இது மருந்துகள் ஒன்றும் செய்யாதான் என்ன செய்யாண்டு? இப்போ மருந்துகள் பட்டா இதான் செய்யுமா? அப்படி இல்லை தானே? அப்படி இல்லை. ஓகே. நீங்கள் இந்த ஒரு பொயில் ஒன்றும் வைக்கலையா? பொயில நான் இப்போ நானாக விட்டுட்டேன். என்ன காரணம்? கொடுக்கல அது. இதுக்குள்ள இப்போ அதிகமாக எல்லாரும் பொயில அங்கே செய்யணும். இப்போ ஒரு 5 இதுக்குள்ளே பொயில கண்டுட்டு ஒரு மணி அப்படியே போட்டோம், ஏமாற்றி போட்டோம். ஏமாத்தி அப்படி ஒரு விஷயம் இருக்கு என்ன? நிறைய பேர் ஏமாறுற விஷயங்கள் இருக்கு என்ன? முந்தி அதுதான் தொடர்ந்து செய்யணும். இதால் கையை விட்டுட்டேன். வேண்டாம், இப்போ எல்லாரையும் நம்பவும் இல்லை என்ன? இப்போ நீங்கள் நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் அப்போ அவங்ககிட்ட கொடுத்து செய்யலாம். முந்தி இங்கே இருந்த நம்பிக்கையான ஆட்கள் இப்போ அவங்கெல்லாம் இல்லை, தொழில் விட்டுட்டாங்க. இப்போ இது வெளியாக்கள் வந்து கொஞ்சம் தெரியாது, நம்பி ரெண்டு போட்டு இல்லை. அதான ஒரு பெரும் பயிர் இல்லை என்ன?
ஆனால் பெரிய லட்சங்களை கொட்டணுமே அதுக்குள்ள. சில லட்சங்களை கொண்டலாம், சில லட்சம் தான் போடும். அதான் இப்போ லட்சங்கள் எடுத்து கோடிகள் எடுக்கிறாக்களும் இருக்கணும். எல்லாமே வந்து அசுத்தம் மாதிரி தான். அதிர்ஷ்டம் தான் என்ன வெறும் போகும். எல்லாருக்கும் சில நேரங்கள் காலமும் வேலை செய்யணும். நிலைமை இதுதான். அதான் போகும். ரைட் இல்லை போனால் அவ்வளோ இதுக்கெல்லாம் அடிச்சாச்சோ? அதெல்லாம் அடிச்சா. ரைட்டு ஓகே நன்றி. என்ன சேனல் டிவியா இல்லாட்ட? நாங்கள் யூடியூப் சேனல். அதில் நாங்கள் ஒரு பயிற்சிகள் என்ன மாதிரி செய்கிறது, மற்ற சந்தைகள் எடுத்து போடுறது, விலை நிலவரங்கள். ஏன் சந்தை இதுகளை பற்றி போடல? அதோ விலங்கல சந்தை அந்த கழிவுகள் அதோட பற்றி கொஞ்சம். அதெல்லாம் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதில் கொஞ்சம் போடலாம் தானே. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது உண்மை. இப்போ நாளைக்கு ஏதாவது அறுவடை இருக்கோ? என்ன நாளைக்கு ஏதாவது 5 அறுவடை செய்வீங்களோ? இல்லை, நாளை பைத்தங்காய் கொஞ்சம் தின்னா அது கொஞ்சம். ரைட் ஓகே அழகான ஒரு முட்டைக்கூவா தோட்டத்துக்கு பாய் சொல்லுவோம். உண்மையிலேயே அழகாக வந்து விஷயங்கள் எப்படி செய்கிறது, என்ன மாதிரி பயிர்றது, இந்த மாதிரி எல்லாம் விஷயம் வந்து ஐயா வந்து சொன்னார். நீங்களும் வந்து கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே இங்கே பாருங்க, பைத்தங்காய் எல்லாம் இங்கே பாருங்க காய்த்து தொங்குது அப்படியே. இதில் நிலமா நல்லா இருக்குது. உண்மையிலேயே ஒரு பயிரை வந்து வைக்காமல் எல்லா பயிர்லையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். இங்கே பாருங்க, இதில் வந்து வாழை இருக்குது அதிகமாக. தோட்டங்கள் எல்லாமே இந்த வாழை மரம், இந்த கிணறு இருக்குது, நல்ல அழகான ஒரு கிணறு. இங்கே அந்த கீரை வந்து இது நெத்துக்கு விட்டுருக்குறீங்களா? இது கொஞ்சம் வளர்ந்துட்டு நெத்தும் எடுக்கிறான்னு நேரம். ரைட்டு, இங்கே நெத்துக்கும் எடுக்கலாம் தான் இருக்குது. தோட்டம் நல்லா இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. ஓகே அப்படியே இங்கால வந்து தோட்டம் இங்கால வந்தீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்காலையும் பாருங்கள், நிறைய பேர் வந்து இங்காலையும் எல்லாம் தோட்டம் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கணும். அந்த அளவுக்கு இது உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு இடம் இன்றைக்கு வந்து பார்த்தோம். கோப்பா பகுதியில் உண்மையிலேயே வந்து இந்த முட்டைக்கூவா பயிற்சி சம்மந்தமாக வந்து அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டது உண்மையிலேயே வந்து சந்தோஷம். உங்களுக்கும் வந்து காணொளி வந்து பிடிச்சிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். காணொளி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். இன்னொரு காணொளி வாயிலாக வந்து சந்திப்போம். ஓகே பாய்.